அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் நெரிசல் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த மனுவில் கருணாகரன், இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் அது குறிப்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், மாவட்ட செயலாளர் மற்றும் நகர செயலாளர். இந்த சூழலில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தங்களை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க இயலாது, திட்டமிட்டு கூட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்து கலவரத்தை ஏற்படுத்தினர். மேலும் இந்த இடத்திற்கு கடந்த 25ஆம் தேதி தான் அனுமதியை வழங்கினர். எனவே இந்த சூழலில் எங்கள் மீது அரசியல் உள்நோக்கத்தோடு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து விதமான நிபந்தனைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம், வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம். எனவே எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார். இந்த மனுக்கள் வருகிற வெள்ளிக்கிழமைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா.